ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு சூப்பரான வடை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜவ்வரிசியை வச்சு வடை செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம எப்போதுமே ஜவ்வரிசின்றாலே நம்ம பாயாசம் தான் செய்வோம். ஆனால் இந்த ஜவ்வரிசியை வச்சு வடை கூட செய்யலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக ஜவ்வரிசி வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம வடை செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் நடக்கல வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குருவாங்க. நம்ம வடைக்கு இந்த நடக்கடலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட நான் பிரெட் துண்டுகள் வந்து ஒரு 3 இல்லாட்டி 4 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஒரு பவுலில் வச்சு நான் தண்ணி ஊற்றிக்கு ஊற வச்சுக்கிறேங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. இந்த வடைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக தாங்க அந்த பிரெட் யூஸ் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு பிரெட்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த வடை வந்து எண்ணெயில் விடும்போது பிரிஞ்சு போகாமல் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த 2 நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இன்றைக்கி பிரெட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிறோங்க. இதோட ஒரு அரை கப் அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதோட நான் இஞ்சியும் ஒரு துண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே கொத்தமல்லி இலையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்குருவோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற பிரெட்டையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கிறேங்க. நான் லெமன் வந்து ஒரு பாதி எடுத்துக்கிறேன். இப்போ அதோட சாறையும் இந்த வடையோட நம்ம சேர்த்துடலாங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுக்கு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. இப்போ இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம் நடக்கலை பொடியும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் நம்மளோட வடை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாக்கா இதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் தடவிட்டு நான் வடை மாவு எடுத்து கையில் வச்சு தட்டுறேங்க. நம்ம கையிலையோ இல்லாட்டி ஒரு கரண்டியில் வச்சு கூட நம்ம தட்டி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடைச்சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி நான் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த வடையை வந்து ரவுண்டாக தட்டி நம்ம ஒன்று அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை பொரிச்சு எடுப்போம். நல்லா 2 பக்கமே செவக்க விட்டு இதை பொரிச்சு எடுங்க. இதை பொரிச்சு எடுக்கிற நேரத்தில் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் சட்டியிலேருந்து வடையை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாங்க. அப்போ தான் எக்ஸஸாக உள்ள ஆயில் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் வடியுங்க. இப்போ நம்மளோட சுவையான மொறுன்னு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நம்ம டீ கொடுக்குற நேரத்துலேயே இந்த ஜவ்வரிசி வடையை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த வடைக்கு தேவையானது நம்ம ஜவ்வரிசியை மட்டும் 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே போதும். வடையை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம 1 கப் அளவு ஜவ்வரிசியில் நல்லா 20-25 வடை வரைக்கும் நம்ம மேக் பண்ணலாங்க. இது கூட நம்ம புதினா சட்னியை சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த வடை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நம்ம வடைன்னு சொன்னாலே பஜ்ஜி அந்த மாதிரியே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஜவ்வரிசி வடை கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணிக்கிறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.